இது நம்ம ஃபேமிலி. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார், பேசலாம். வணக்கம் சார். சரத்குமாரினுடைய சமத்துவ மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்திருக்கிறது, தனது கட்சியை இணைத்திருக்கிறார். பல்வேறு கருத்துக்களையும் அவர் பேசியிருந்தார். போதைப் பொருளை புழக்கத்தை ஒழிப்பதற்கு பிரதமர் மோடியினுடைய அந்த முன்னெடுப்பு தான் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த இரண்டு கட்சிகளும் இணைந்திருப்பது எவ்வளவு பலத்தை கொடுக்கும், மற்றவர்களுக்கு எவ்வளவு பலவீனத்தை கொடுக்கும் நினைக்கிறீங்க? வணக்கம், ஜெயக்குமார் பேசுறேங்க. பொதுவாக ஒரு விஷயம், ஒரு கட்சி இன்னொரு கட்சியில இணைந்துருது, அது கட்சியினுடைய முடிவு. அதனால அது அவங்க விருப்பப்பட்டு இணைஞ்சாங்க, அது அவங்களுடைய இஷ்டம். அதுல எங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. ஒண்ணு, அதனால பிஜேபியில இணைஞ்சதுனால பிஜேபி ஒரு பலம் பொருந்திய ஒரு கட்சி ஆயிடுவானா கண்டிப்பா தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆகாது. அதுவும் நீங்க கவனிக்கணும். அதனால இதுல பாத்தீங்கன்னா அவங்க சரத்குமார் இணைஞ்சதுனால பெரிய அளவுக்கு ஒரு பிஜேபி பலம் பெற்றதா நிச்சயமா அதை எடுத்துக்க முடியாது. அது அந்த அளவுக்கு இதுதான் இந்த நேரம் என்னால அந்த கருத்து சொல்ல முடியும். சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் அவருடைய கட்சி பயணத்தை பார்க்கிறப்ப முதல்ல திமுகவில் இருந்தார், அப்புறம் அதிமுகவில் இருந்தார், பிறகு சமத்துவ மக்கள் கட்சியை தொடங்கினார், இப்ப பாஜகவில் தனது கட்சியை இணைத்திருக்கிறார். இந்த ஒரு பயணத்தை எப்படி பாக்குறீங்க? சரத்குமாரை பொறுத்தவரை எனக்கும் நிறைய நண்பர் தான். அதனால நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்களே சொல்லிட்டீங்க. அதனால அதுக்கு மேல சொல்ல விரும்பல. அதனால அவர் போனதுனால ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒரு அசுர பலம் தமிழ்நாட்டுல பிஜேபி வந்துட போறது கிடையாது. அதுல அவங்களுக்கு அந்த இருக்கிற அந்த இதுதான் இருக்கும், இது வாக்கு வங்கி. நான் சொல்ற மாதிரி ஒரு 3-4%, அது அவ்வளவுதான். அதுக்கு மேல இவர் போனதால ஒன்றும் பெரிய அளவுக்கு வாக்கு வங்கி எகிரிட போறது கிடையாது. ஒரு தேசிய கட்சியில் அவர் இணைந்ததன் மூலமாக சரத்குமார் தேசியத்திற்கு தேவைப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு கருத்தை அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு. ஆமா, இணைஞ்சிட்டா என்ன சொல்லுவாருங்க, இணைஞ்சிட்டா பாராட்டு தானே செய்வாங்க. அதனால இணைஞ்ச பிறகு புகழ்றாரு. இதுல பெரிய அளவுக்கு பாத்தீங்கன்னா அது பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இது போல இருக்கக்கூடிய சிறு சிறு கட்சிகளை தன்னுடன் இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு உத்தியை அது கையாளுதுன்னு எடுத்துக்கலாமா இந்த விஷயத்தை பொறுத்தவரை? இல்ல, அவங்கள பொறுத்தவரை இப்ப ஒரு தமிழ்நாட்டுல கால் ஊன்ற முடியல, ஒரு பலவீனமா இருக்கிற ஒரு கட்சி. அதனால 10 பேரை சேர்த்துக்கிட்டு ஒரு பலம் பொருந்திய ஒரு கட்சியா வரணுன்ற ஒரு மாயை தான் உருவாக்க முடியும் இல்லையா? அதனால ஒரு தாக்கம் இம்பாக்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சின்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்பர் 1 மிகப்பெரிய கட்சினா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நம்பர் 2 அப்படின்னு பார்த்தா திமுக. எங்களுக்கு 2 கோடி மேல உறுப்பினர் தொண்டர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல எல்லா வாக்குச்சாவடிக்கும் இது இருக்காங்க, ஏஜென்ட்டுங்க. அதே போல இளைஞர் பாச, இளமன்கள் பாசறை, மகளிர் குழு, அதே போல பூத் கமிட்டி, இதெல்லாம் இருக்கு. ஆனா இவங்களுக்கு ஒரு பிஜேபி இவங்கெல்லாம் போய் சேர்ந்தா கூட மொத்தமா எல்லா வாக்குச்சாவடியிலும் முதல்ல ஆள் இருக்காங்களான்னு பாருங்க. நன்றி சார். இணைப்பிற்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.